முதல்வர் விஜய்க்கு மீண்டும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய பிரேமலதா. யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தல் மற்றும் பிந்தைய அரசியல் குறித்து அறிக்கையும் மற்றும் கருத்துக்களையும் வெளியிட்டிருக்காங்க. இதுல தாவேகா அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கப்படும் அப்படின்னு அறிவித்த விசிகா அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வரவங்களுக்கும் இந்த மாதிரியான ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் தாவேகா எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை ஈர்ப்பதற்கும் குதிரை பேரம் நடத்தக்கூடியதா சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவர் பேசிய சில கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்கள்ல சில கண்டனங்களை எழுப்பி இருக்கு. இந்த நிலையில முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக அறிக்கைகளையும் வெளியிட செஞ்சிருக்காங்க. இதுல முகத்தை மூடிட்டு போனது யாரு அப்படிங்கறதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதோட மட்டும் இல்லாம எந்த விதமான குதிரை பேரமும் நடக்கல அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக சார்பா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வரை நோக்கி இந்த கேள்விகளை எழுப்பியிருக்காங்க.